அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதம் அடுத்த 31 நாட்கள் எப்படி அமைய போகிறது, மார்ச் மாதம் முடிவதற்குள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் முழுமையாக 7.5 சனியின் ஆதிக்கம் குறையக்கூடிய, விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை இந்த தருணத்திலிருந்து அற்புதமாக சந்திக்க முடியும். இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது 3ஆம் இடத்தில் 6 கிரக நிலைகள் மார்ச் 29ஆம் தேதி ஒன்றிணைகின்றன. 6 கிரக நிலைகள் 9ஆம் இடத்தை உங்களது சப்தம பார்வையால் வலுப்படுத்துகின்றன. எனவே மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த மார்ச் மாதத்தில் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. குறிப்பாக ராசியின் அதிபதியான சனி, ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் சந்திரன் என 6 கிரக நிலைகள் தைரியஸ்தானத்தை வலு சேர்க்க போகின்றன. எனவே அதிரடியான மாற்றம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வளம் பொருந்திய அமைப்பில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வலம் வரப்போகிறார். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வகையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக ஜென்ம ராசிக்கு மற்றும் 9, 11 ஆகிய இடங்களிலும் கிடைப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள் அனைத்துமே முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பது அதற்கான முதன்மையான யோகத்தை முழு சுபகிரகமான குரு அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் நிறைவாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியம், புத்திரக்காரகராக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் மிகவும் சாதகமாக கைகூடும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எப்பேற்பட்ட காரியங்கள்ல தடை ஏற்பட்டாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது. இது மட்டுமல்லாது இதுவரை நிலுவையில் இருந்து பாதியிலே முடிக்க முடியாத பணிகளை கூட இந்த தருணத்தில் சிறப்பாக கையாண்டு முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. ராசியின் அதிபதியான சனியும் பாத சனியிலிருந்து விலகி சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் அமர்வது உறுதியாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்க போகிறது. 7.5 சனியால் பட்ட பாதிப்புகள் அனைத்தும் முற்றிலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருவாயை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை மிகவும் சாதகமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க. இதுவரை பல்வேறு வகையான தடை காரியங்கள், பல்வேறு வகையான சிக்கல்கள் என பல வகையான சிரமங்களை சந்தித்திருந்தாலும் அவற்றில் உறுதியாகவே இந்த தருணத்தில் நல்ல மாற்றம் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எந்தவிதமான தடையும் இன்றி நிறைவாக கிடைக்கிறது. நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை மேற்கொள்வதோடு புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மிக சிறப்பான ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதத்தில் உங்களை தேடி வரும். எனவேதான் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கோடீஸ்வரராகும் மகர ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றங்களை இந்த மார்ச் மாதம் அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தை ஏற்கனவே ராகு வலு சேர்க்கிறார். இப்போது இந்த மாதம் முழுவதும் வலு சேர்ப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி ராகுவின் அமைப்பால் இரட்டிப்பு நன்மை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்தும் போது பாகியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வலு சேர்க்கிறாருங்க. எதிர்காலத்தை
வாழ்க்கையை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை, கவலை போன்ற அனைத்தையும் நீக்கி தெளிவாக சிந்திப்பதோடு உங்களுடைய பணிவுகளில் விரைவும் துல்லியமும் ஏற்படுவதால் மிகப்பெரிய அளவிலான சிரமம் தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை இந்த தருணத்தில் நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிக சிறப்பான மாறுதல் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை நிழல் கிரகங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த மாதத்தில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை வலு சேர்க்கிறார். இறுதியில் சப்தமத்தில் நுழைந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே யோகத்தை அள்ளித்தரக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்த உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினைத்தபடியே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் அவற்றில் வெற்றி கிட்டுவதற்கான நல்ல யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. புதிய முதலீடுகளை வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப காரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக கைகூட போகிறது. மங்கள காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் அத்தனையும் விலகுவதால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் மிக வலுவாக தைரியஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. பொதுவாகவே சூரியன் 3, 6, 11, 10 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். இதில் ஒரு இடமான 3ஆம் இடத்திற்குள் நுழைவதால் மிக பெரிய அளவில் குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த அனைத்து வகையான தடைகளும் விலகும். மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்றவாறு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள் பெருமளவுல இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பால் கட்டுக்குள் வருகிறது. சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கேற்ற ஊதியனை சரியாக பெறக்கூடிய வகையில் ஊதியம் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதோடு மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பையும் வளர்ச்சியையும் அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. வித்யாகாரகரான புதன் தைரியத்தில் நீச்சமும் பக்ரமும் பெற்றிருந்தாலும் கல்வியில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். பெரும்பாலும் சாதகமான சூழலை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவதால் இந்த மார்ச் மாதத்தில் பல்வேறு வகையான பணிகளை முன்னெடுக்கும் போது அதில் தடையில்லாமல் சிறப்பாக செயல்படுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதோடு திடீர் கோடீஸ்வரராகும் மகர ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும்.